முருங்கைக்கீரையில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதுனால வாரத்தில் 2 நாள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இதில் அதிக இரும்பு சத்து, விட்டமின், கால்சியம்லாம் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லேருந்து ஹார்ட் பேஷண்ட், ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் கூட எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகு, வரமிளகாய், சாப் பண்ணி வச்சுருக்க நம்ம வெங்காயம், பூண்டு சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. கீரை வதக்கணும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போடாமல் ஒரு 7 to 10 மினிட்ஸ் வேக விடுங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்து அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கீரை வெந்ததும் அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி.